இது என்ன கொடுமையாண்டவா? இருவருமே என் மீது ஆசைப்பட்டார்கள். ஆனால் இருவருமே என் மீது உள்ள ஆசையால் அவரவரை குத்தி கொண்டு இறந்து விட்டார்களே. இது என்ன கொடுமை? எப்படியும் ஒன்று எனக்கு இருந்த தொல்லை முடிந்து விட்டது. ஐயோ பாவம், என் காதலர் எங்கு சென்றாரே தெரியவில்லை. அவருடைய தந்தையும் என் காதலரை தேடி செல்லுகின்றார். ஆனால் அவர் தந்தையிடம் நான் தான் உன்னுடைய மருமகள் என்று சொல்ல முடியவில்லையே. உன்னுடைய மகனுக்காகத்தான் வாழுகின்றேன் என்று எடுத்துரைக்க முடியவில்லையே. இருதலை கொள்ளி எருமாக துடிக்கின்றேனே. நான் இருப்பதா இல்லை இறப்பதா? என் வாழ்க்கை இப்படி ஏதாவது முடிந்து விடுமா? என் காதலரை தேடி செல்லுகின்றேன். இளவரசியை காதலித்தது தவறா? அவளுக்காக நான் தேவலோகம் நாகலோகம் வந்தது. அந்த மன்னருக்கு தெரிய வேண்டும் என்பதற்காக அந்த நாகஜோதியை கொண்டு வர வந்தது தவறா? அங்கு வந்த இப்பேற்பட்ட சாபத்தை அடைந்து விட்டேனே அம்மா. 10 மாதம் சுமந்து படாத பாடுபட்டு நெற்றி வேறு நிலத்தில் விழ எவனோடு வாதாடி மறு பிறவை எடுத்து மாளாத துயரம் கொண்டு மகனாக என்று பெற்றாயே தாயே. நம்முடைய மகனுக்கு இப்பேற்பட்ட நிலைமை ஏற்படும் என்று தெரிந்துதான் என்னை அன்றே விட்டு பிரிந்து விட்டீர்களா அம்மா? அம்மா
அன்னையோராலயம் 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 படித்த படிப்புக்கு வேலை கிடைத்தது என்று சந்தோஷமாக இருந்தேனே. வேலை கிடைத்ததோடு இளவரசி கிடைத்திருக்கிறார். நம்முடைய வாழ்க்கை நன்றாக இருக்கும் என்று நான் மணக்கோட்டை கட்டி வைத்திருந்தேனே. அத்தனையும் இணைந்து இப்படி மண்கோட்டையாகி இறைவா, நான் என்ன செய்வேன்? என்னுடைய தாய் தான் இறந்து விட்டார் என்று பார்த்தார். என்னுடைய தந்தை உயிரோடு இருந்தும் அவர் எங்கிருக்கிறார் என்று என்னால் கண்டுபிடிக்கவும் முடியவில்லை. அவர் என்ன என்னுடைய மகன் விஜயனை காணவில்லையே. ஒவ்வொரு ஊராக தேடிக்கொண்டு வருகிறான். எங்க இருக்கிறானோ, யாரிடத்திலே வேலை கேட்டு அழைகிறானோ, கை கட்டி நிற்கிறானோ, எங்கு சென்றானோ புரியவில்லையே. இந்த உலகத்திலே நான் எப்படியெல்லாம் அலைந்து தெரிந்து ஒரே ஒரு மகனை பெற்றேன், படிக்க வைத்தேன், வேலைக்காக அனுப்பி வைத்துட்டு இப்ப நான் அலைந்து கொண்டிருக்கிறேன். யாரப்பா நீ? அட கடவுளே, என்ன பெற்றெடுத்த தந்தை வந்திருக்கிறார். அவர் முன்னாடி நிற்கிறார். யார் என்று தெரியவில்லையே. நான் ஒருவேளை அப்பா என்று நான் அழைத்து விட்டால் நான் தான் விஜயன் என்று உரைத்தார். அவனோ நான் 5 தலை நாகமாக வைத்து என்னை கொன்று விடுவாரே. என்ன செய்ய? என் தந்தை அப்பா என்று அழைக்க முடியவில்லையே. ஆண்டவா, ஐயா யாரப்பா நீ? உனக்கு இப்படிப்பட்ட நிலைமை எப்படி அப்பா வந்து? உன்னை பார்க்கும் போதே என் மனம் பதறுகிறது அப்பா. நான் ஒரு அனாதை ஐயா. அனாதையா? கடவுளே, இப்படிப்பட்ட ஒரு சோதனையும் படத்திலே இருக்கிறதா? என்ன செய்வது? வாழ்க்கையிலே யார் யாருக்கு என்னென்ன வினைகளை எப்படி அனுபவித்தாக வேண்டுமோ அதை அனுபவித்துத்தான் ஆக வேண்டும் அப்பா. யார் பெற்ற பிள்ளையோ இப்படிப்பட்ட ஒரு கொடிய வியாதியை பற்றி நீ அழுது கொண்டிருக்கிறாய். அவன் அந்த கடவுளுக்கும் கண்ணில்லையே. என் மகனை நினைத்து நான் வேதனைப்படும் நேரத்தில் இப்படி போர் மகன் நிலைமை நான் பார்க்க வேண்டிய ஏற்பட்டுவிட்டது. ஐயா கடவுளே, என் மகனை தேடி வந்தேன். என் மகனும் கிடைக்கவில்லை. என் மகன் உருவத்திலே இருக்கின்ற இந்த பிள்ளைக்கு இப்படிப்பட்ட ஒரு நிலைமையா? என்ன கொடுமை அப்பா. சரி, நீயே அனாதை என்று உரைக்கிறாய். உனக்கு இந்த நிலைமை வந்து விட்டது. யாராருக்கு என்ன விதி நடக்கிறதோ அது நடந்தே தீரும். வருந்தி அழைத்தாலும் வாராது வாரா, பொருந்தியன போதுமின் என்றால் போமினின் போகா. அப்படி என்றால் யார் தலைவிதி எப்படி நடக்கிறதோ நடந்தே தீரும் அப்பா. என் மகனை நான் தேடிக்கொண்டு போகிறேன். என் மகனை நான் தேடிக்கொண்டு போகிறேன். மகனே இல்லையா? என்னை பெற்றெடுத்த தந்தை முன்னாடி நான் அனாதை என்று உரைத்து விட்டேனே. ஆண்டவா, அப்பா, உன்னுடைய மகன் நான் தான் என்று சொல்ல முடியாத நிலைமைக்கு ஆளாகி விட்டேனே. இறைவா, நான் என்ன செய்வேன்? சின்னஞ்சிறு வயதிலே தாய் இழந்த பிள்ளை, தாயில்ல குறை தெரியவில்லை. மார்பீரும் தோல்வியும் தூக்கி தாளாட்டி சீராட்டி வளர்த்தீர்களே அப்பா. அப்பா, என்ன அழைக்க முடியாமல் போய்விட்டேன். அப்பாவும் அன்புக்கு ஈடாகுமா ஆகாசா? அப்பாவும் தியாகத்தை மிஞ்சிடுமா தாய் பாசம்?
அப்பாவும் தேகத்தை மிஞ்சிடுமா தாய்ப்பாசம் ஓடும் ரத்தம் நாடி நேரம் எல்லாம் உவாசம் தேவத்தோடி ரொம்ப நான் படிக்கும் இதிகாசம் அப்பாவும் தேகத்தை மிஞ்சிடுமா தாய்ப்பாசம் ஓடும் ரத்தம் நாடி நேரம் எல்லாம் உவாசம் வீரத்தோடி ரொம்ப நான் படிக்கும் இதிகாசம்